அனைவருக்குமே வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அஷ்டமி. அதாவது நமக்கு முதல்ல அஷ்டமி அப்படின்னாலே ஞாபகம் வருவது பைரவர் வழிபாடுதாங்க. தமிழ் கலாச்சாரம் மற்றும் ஜோதிடத்தின்படி அஷ்டமி திதி அப்படிங்கிறது ஒரு முக்கியம் வாய்ந்த ஒரு நாளாக இருக்குது. பொதுவாகவே இந்த நாளில் பார்த்திங்கன்னா சுபகாரியங்களை தவிர்க்க வேண்டிய நாட்களில் இது ஒன்று. மேலுமே அஷ்டமி இருந்தால் கூட ஆன்மீக ரீதியாகவும் தெய்வ வழிபாட்டிற்குமே இது ரொம்ப ரொம்ப உகந்த நாளாக இருக்குங்க. இந்த நாளில் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது, மேலுமே இந்த நாளில் நம்ம பைரவரை எந்த முறையில் தீபம் ஏற்றி வழிபட்டால் நம்மளுடைய வாழ்க்கையே மாறும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்களா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது போல் தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அஷ்டமி திதியானது 9/2/2026, அதாவது தை மாதம் 26ஆம் தேதி திங்கட்கிழமையானது அஷ்டமி திதியானது வருதுங்க. இந்த நாளில் நம்ம சரியான முறையில் விரதம் இருந்து வழிபட்டாலே நம்மளுடைய தலையெழுத்தே மாறுங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வழிபாடு தான் இந்த வழிபாடு. இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். மேலுமே இந்த நாளில் நம்ம முக்கியமாக ஒரு சில விஷயங்களை செய்யவே கூடாது. அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்களா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2026ஆம் ஆண்டில் வரக்கூடிய அஷ்டமி திதியானது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. மேலுமே நேரம், பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் குறித்தும் நம்ம இந்த பதிவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மாதத்துலேயுமே வரக்கூடிய வளர்பிறை மற்றும் தேய்பிறை அஷ்டமி தேதிகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம்தான். அதுலேயும் இந்த மாதத்தில், இந்த தை மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமியானது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க. மேலுமே இந்த நாளில் செய்யக்கூடிய நம்ம ஒவ்வொரு விஷயங்களுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் வாய்ந்ததாக இருக்குது. இந்த நாளில் பிப்ரவரி 9 தை 26 அன்று வரக்கூடிய திங்கட்கிழமை நாட்களில் இந்த பைரவர் வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. மேலுமே இதை பார்த்திங்களா, நிகழ்வின் சுழற்சியை அடிப்படையாக கொண்ட இந்த பஞ்சாங்கத்தில் அமாவாசை அல்லது பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய 8வது நாள் தாங்க இந்த அஷ்டமி திதி. வளர்பிறை அஷ்டமி அமாவாசைக்கு பின் வரக்கூடிய 8வது நாள். அது பார்த்திங்களா அம்பிகை வழிபாட்டிற்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி நாளானது பௌர்ணமிக்கு பின் வரக்கூடிய 8வது நாள் தாங்க. இது கால பைரவர் வழிபாட்டுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாளாக இருக்குது. மேலுமே ஜோதிட ரீதியாக அஷ்டமி அப்படிங்கிறது ஒரு ஸ்திர நிலையான திதிங்க. ஆனால் அஷ்டமி நவமியில் சுபகாரியங்களை முக்கியமாக தவிர்க்க வேணும். மேலுமே சுப நிகழ்ச்சிகள், திருமணம், நிச்சயதார்த்தம் போன்ற மங்கள நிகழ்வுகளை எல்லாமே இன்றைய நாளில் முக்கியமாக நம்ம செய்யவே கூடாது. அதே மாதிரி புதிய வீட்டிற்கு போகிறது, பூமி பூஜை செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யவே கூடாது. நீண்ட தூர பயணங்களையுமே அன்றைய நாளில் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. மேலுமே நகை அடகு வைக்கிறது, அஷ்டமி அன்னைக்கு நகை அடகு வைப்பதை முக்கியமாக தவிர்க்கணும். ஏன் அப்படின்னா அடகு வைத்த நகையை நம்ம திருப்போதில் நீண்ட தாமதம் ஏற்படும் அப்படிங்கிறதுனால தான் இது சொல்லலாம். மேலுமே அஷ்டமி நாளில் நம்ம நகை வாங்கலாமா அப்படின்னு கூட பல பேருக்கு டவுட் இருக்கும். அஷ்டமி இன்னைக்கு நகை வாங்கலாம். குறிப்பாகவே வளர்பிறை அஷ்டமியில் வாங்கக்கூடிய தங்கம் மேலும் மேலும் பெருகி கொண்டே இருக்கும். மேலுமே கடன் பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பழைய கடன்களை அடைக்க இந்த நாளை நீங்கள் பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலுமே தெய்வ வழிபாடு, மந்திர உபதேசம் பெறுவதற்கும் தியானம் செய்யறதற்கும் இது ஒரு மிகச்சிறந்த நாளாக இருக்குது. தேய்பிறை அஷ்டமி திதியானது சிவபெருமானோட அம்சமான கால பைரவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு அருமையான நாளுங்க. மேலுமே வழிபடக்கூடிய நேரம்னு பார்த்தோமா, மாலை வேளையில் ராகு காலம் பைரவரை வழிபடுவது இரட்டிப்பு பலன்களை உங்களுக்கு கொடுக்குங்க. மேலுமே நம்ம பைரவருக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, பைரவருக்கு முக்கியமாக அன்றைய நாளில் நீங்கள் மிளகு தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலம் கடன் தொல்லைகள், நீண்ட நாளாகவே நம்மளுக்கு கடன் பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னு யோசிக்கிறவங்க அன்றைய நாளில் நீங்கள் மிளகு தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலம் கடன் தொல்லைகள் முற்றிலுமாக குறையும். மேலுமே எதிரிகளோட பயம், தீராத கர்ம வினைகள் அனைத்துமே நீங்கும் ஒரு அற்புதமான வழிபாடாக இந்த வழிபாடானது இருக்குது. மேலுமே வளர்பிறை அஷ்டமி அன்னை துர்க்கை அல்லது லலிதா திரிபுர சுந்தரி வழிபாட்டிற்கு ரொம்ப ரொம்ப உரியது. இந்த நாளில் துர்க்கை வழிபடுவதனால குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும், தடைப்பட்ட காரியங்கள் அனைத்துமே வெற்றியாக அமையும். ஒரு அற்புதமான வழிபாடாக இருக்குது. மேலுமே அஷ்டமி பற்றிய சில
முக்கியமான விஷயங்களையும் பார்க்க போகிறோம். அஷ்டமி திதியில் பிறந்தால் என்ன பலன்? அஷ்டமி திதியில் பிறந்தவங்க கிருஷ்ண பரமாத்மாவை போலவே ரொம்ப வசீகரமானவங்களாகவும் சவால்களையும் துணிச்சல்களும் எதிர்கொள்ளவங்களாகவும் இருப்பாங்க. இவங்களுக்கு போராட்டமான தொடக்கம் இருந்தால் கூட இறுதியில் நிலையான ஒரு வெற்றியை பெறக்கூடியவங்களாக இருப்பாங்க. மேலுமே இந்த அஷ்டமி இன்னைக்கு குழந்தை பிறந்தால் தோஷமா அப்படின்னு பல பேருக்கும் டவுட் இருக்கும். இல்லைங்க, அஷ்டமி இன்னைக்கு குழந்தை பிறப்பது அப்படிங்கிறது எந்த விதமான ஒரு தோஷத்தையுமே தராது. கிருஷ்ணர் அஷ்டமி திதியில் பிறந்தவர் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது. இருந்தால் கூட குழந்தையோட ஜாதகத்திற்கேற்ப பரிகாரங்கள் செஞ்சு கொள்வது உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியை கொடுக்கும். மேலுமே இந்த அஷ்டமி திதியில் இறந்தால் என்ன பலன்? எந்த ஒரு திதியிலுமே மரணம் அப்படிங்கிறது அந்த ஆன்மாவோட விதியை சார்ந்தது. அஷ்டமி திதியில் ஒருவர் இருந்தாங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கு தோஷம் ஏற்படாமல் இருக்க முறையான திதி மற்றும் சாந்தி பரிகாரங்களை செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நம்ம அஷ்டமி நாளில் முக்கியமாக பைரவர் வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி அஷ்டமி அன்னைக்கு நகைகளை அடகு வைக்கலாமா? வேண்டாங்க. அஷ்டமி திதியில் நகையை அடகு வைச்சோம் அப்படின்னா அதை மீட்பதில் பல பொருளாதார தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆனால் நகை வாங்குவதற்கு இது ஒரு நல்ல நாளாக இருக்குது. 2026ஆம் ஆண்டோட அஷ்டமி தேதிகள் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியம். மேலுமே அஷ்டமி அப்படிங்கிறது ஒருவரை ஆன்மீக ரீதியாகவும் உயர்த்தும் ஒரு திதிங்க. குறிப்பாகவே தேய்பிறை அஷ்டமியில் பைரவரை வழிபடுவது உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளையும் நீக்கும் ஒரு அற்புதமான வழிபாடாக இந்த வழிபாடானது இருக்குது. குறிப்பாகவே இந்த தேய்பிறை அஷ்டமி நாளில் நம்ம பைரவர் வழிபாடு செய்வது மிகப்பெரிய மாற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் கொடுக்குங்க. பைரவர் அப்படின்னாவே பயத்தை நீக்குபவர், அடியாளர்களோட பாவத்தையுமே நீக்குபவர் அப்படின்னு தான் பொருள். தேய்பிறை அஷ்டமி வழிபாடு அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதமுமே வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறையில் அஷ்டமி திதி அன்னைக்கு பைரவ வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப உகந்தது. அந்த நாளில் பைரவர் அஷ்டமி அப்படின்னு வழங்கப்படுகிறது. அதிலுமே தேய்பிறை அஷ்டமி கால பைரவர் அஷ்டமி என அழைக்கப்படுது. ரொம்ப சிறப்பு பெறுகிறதுங்க. மேலுமே சிவாலயங்களில் முதல் வழிபாடு விநாயகருக்கு அப்படின்னா இறுதி வழிபாடு பைரவருக்கு தாங்க. ஒரு வகையில் ஆலயத்தோட காவல் தெய்வமாக இது இருக்குது. பைரவர் சிவனுடைய அம்சம் கொண்டவர். அஷ்ட பைரவர்களும் அவங்களுக்கான தேவிகள் அஷ்ட பைரவிகளும் இருக்குது. ஸ்ரீ பைரவருக்கு பௌர்ணமிக்கு பின் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி திதியில் பஞ்ச எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. 5 தனித்தனி அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. ஒரு அகலில் நல்லெண்ணெய், இன்னொரு அகலில் இலுப்பை எண்ணெய், மற்றொன்றில் விளக்கு எண்ணெய், அடுத்ததில் பசுநெய், அடுத்த அகலில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி பைரவர் சுவாமியை நோக்கி அகலோட திரிமுகம் வைத்து தனித்தனியாக ஏற்ற வேணுங்க. அதே மாதிரி ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு திரியிலிருந்து இன்னொரு தீபத்தை நம்ம பற்ற வைக்கக்கூடாது. அதுக்கு தனித்தனி தீக்குச்சி வச்சு தான் நீங்கள் பற்ற வைக்கணும். ஒரு அகலில் ஏற்றிய நெருப்பில் இருந்து இன்னொரு தீபம் ஏற்றவே கூடாது. மேலுமே ஒவ்வொரு எண்ணெய் கொண்டு எரியும் தீபத்தோட சக்தியானது வெவ்வேறாகுங்க. ஒன்று இன்னொன்றோடு சேரவே கூடாது. சக்தி மோதல் உண்டாகும். இப்படி தனித்தனியாக நீங்கள் ஏற்றி வழிபட்டீங்க அப்படின்னா தீராத பிரச்சனையும் தீரும். காலத்தினால் தீர்க்க முடியாத தொல்லைகள் அனைத்துமே நீங்கும். நல்லருள் கிடைக்கும். அதே மாதிரி இந்த தீபத்தை ஏற்றி வழிபட்டால் மட்டும் போதுமா? பத்தாது. அதிலும் தேய்பிறை அஷ்டமி ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் இல்லையா? அஷ்டமி நாளில் பைரவரை நம்ம எப்படி வழிபட்டால் அளவில்லாத நன்மைகள் கிடைத்து நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிந்து கொண்டு அந்த முறையில் வழிபடுவதனால நமக்கு முழுமையான பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். அஷ்டமி வழிபாட்டை நம்ம மாலை நேரத்தில் தான் செய்ய வேணுங்க. பழமையான சிவன் கோவிலுக்கு சென்று பைரவர் அபிஷேகத்தில் கலந்துக்கோங்க. வழிபாட்டை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை நீங்கள் அன்றைய நாளில் நீங்கள் வாங்கி கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தேய்பிறை அஷ்டமி நாளில் பைரவரை வழிபட ஏற்ற நேரம் அப்படின்னு பார்த்தோமா ராகு காலந்தாங்க. பைரவருக்கு செவ்வரளி மலர்கள் சூட்டி நீங்கள் வழிபடலாம். அல்லது சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய எந்த மலராக இருந்தாலுமே நீங்கள் அதை சாற்றி வழிபடலாம். ஆலயங்களில் பைரவருக்கு வடைமாலை சாத்தியும் வேண்டிக் கொள்வாங்க. விளக்கேற்றி நீங்கள் வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுலேயுமே பைரவருக்கு நம்ம சொன்ன இல்லையா பஞ்ச எண்ணெய் விளக்கேற்றுவது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. பைரவர் சன்னதியில் பஞ்சதீபம் ஏற்றி வைத்து கால பைரவர் அஷ்டகம் பதிகத்தை படிக்கிறதுனால பைரவரோட பரிபூர்ண அருளானது நிச்சயமாக கிடைக்கும். பஞ்ச தீபம் அப்படிங்கிறது இலுப்பை எண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், பசுனை ஆகிய 5ஐயுமே தனித்தனியாக 5 அங்குகளில் ஊற்றி அதில் தீபம் ஏற்றுவதாங்க இந்த தீபம். பைரவருக்கு பஞ்ச தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டாலே நினைத்த காரியங்கள் அப்படியே நிறைவேறும். தீரவே தீராது அப்படிங்கிற பிரச்சனைகள் கூட நிச்சயமாக முழு நம்பிக்கையோடு செஞ்சு
பாருங்கள், நிச்சயமாக தீரும். சிவனோட ருத்ர ரூபமாக இருப்பவர் தான் பைரவர். சிவன் கோவிலோட வடகிழக்கு பகுதியில் நின்ற கோலத்தில் அழகாக காட்சி கொடுப்பாருங்க. 12 கைகளோட நாகத்தை பூநூலாகவும் சந்திரனை தலையில் வைத்தும் சூலாயுதம், பாசக்கயிறு, அங்குசம் ஆகிய ஆயுதங்களை தாங்கியும் நிர்வாண ரூபமாக காட்சி தருபவர். சுத்தமான புணுகு கிடைச்சிச்சு அப்படின்னா அதை வாங்கி கொடுத்து பைரவர் பாதத்தில் வைத்து எடுத்து அதை ரூபாய் நோட்டில் தடவி கடன் தீர வேணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கடன் சுமையிலேருந்து நிச்சயமாக விடுபடலாங்க. பைரவர் சன்னதானத்தில் பூசணிக்காய் தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி தேங்காய் தீபம் ஏற்றுவது ரொம்ப நல்லது. பைரவருக்கு முந்திரி பருப்பு வாங்கி கொடுத்து அர்ச்சனை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது போன்ற எளிமையான சின்ன சின்ன எளிய வழிபாடுகளை செஞ்சீங்க அப்படின்னா போதுங்க. காலத்தால் வரக்கூடிய துன்பங்கள் அனைத்து எதுவுமே நம்மளை செய்யாதுங்க. அதே போல தான் கந்திஷ்டி பிரச்சனை இருந்தாலுமே தீரும். பில்லி, சூனியம், ஏவல், எதிரிகளோட தொல்லை இது எல்லாமே விடுபடவும் காலபைரவர் வழிபாடானது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. பைரவருக்குரிய மந்திரங்களை நீங்கள் போற்றி ராகு கால வேளையில் படிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலுமே இந்த பூஜை செய்வதுமே ராகு கால வேளையில் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. என்ன நேயர்களே, இந்த அஷ்டமி நாளில் நம்ம எப்படி வழிபாடுகள் பைரவருக்கு செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆல் வியூவர்ஸ் தேங்க்யூ. உங்களோட கருத்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.